ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒரு நல்ல செய்தியோடு உன் வீட்டு வாசலில் வந்து கால் கடுக்க காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த சாய்க்கு நீ எவ்வளவு மரியாதை கொடுக்கிறாய் என்பதை நான் இப்பொழுது பார்க்கத்தானே போகிறேன். என்னுடைய தங்கமே, மரியாதை இருக்கிறது. ஆனால் கோபம் வந்தால் என்னை திட்டாத வார்த்தைகள் அல்ல, எல்லா வார்த்தையாலும் திட்டுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் தாண்டி தான் இப்பொழுது இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்கிறாய். இப்பொழுது நீ இந்த நிலைமையை அடைவதற்கு மிகப்பெரிய நாட்களை எடுத்துக்கொண்டாய். அதாவது இந்த விஷயத்தை எல்லாம் செய்யவே உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு தூரம் நீ வளர்ந்து வளர்ந்து வருவதற்கே ரொம்ப நாளாக நீ ஆக்கி கொண்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமானது கிடைக்கத்தான் போகிறது. இன்னொரு விஷயத்தை நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லியே ஆக வேண்டும். முக்கியமாக நான் ஏன் உன்னை பார்க்க வந்தேன், எதற்காக உன்னை நான் இந்த நேரத்தில் சந்திக்க வந்தேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள், நிறைய விஷயங்கள் நடத்த வேண்டும், நிறைய நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்கிறது. ஆனால் அது எல்லாமே உனக்கு கனவாகி போய்விடுமோ என்ற ஒரு பயமும் இருக்கிறது. அப்படியெல்லாம் அல்ல. எந்த ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஒரு நல்லதொரு முடிவை எடுத்திருக்கிறாயோ, எந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறாயோ, அந்த விஷயம் கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை உனக்கு ஏற்படுத்தி தரும். மற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய விஷயம். ஆனால் இப்பொழுது உன்னிடம் எதுவுமே இல்லை. அதனால் என்ன ஆனது? வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாமலேயே போனது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்காது. ஒரு நபருக்கு உதவி செய்ய வேண்டுமா, நீ செய்யலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமா, முன்னேறலாம். அந்த மாதிரியானத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக போகிக்கொண்டு இருக்கிறது. அதாவது சொல்ல வேண்டும் என்றால் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் ஒரு புதிய அத்தியாயத்தையே நீ பார்ப்பாய். தெய்வத்திற்காக விரதம் எடுத்தாய், தெய்வம் செய்யவே இல்லையே என்று ஒரு மனதில் ஒரு சோர்வுகள் ஏற்பட்டது. ஆனால் இதற்கு மேல் அந்த சோர்வுகள் எல்லாம் ஏற்படாத வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எப்பொழுதுமே ஒரே ஒரு தவறு தான் செய்கிறாய். என்ன தெரியுமா? ஒரு காரியம் செய்கிறாய், அது மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுத்து விட்டது என்றால், இது தொந்தரவாக இருக்கிறது, நான் இதிலெல்லாம் இனிமே சேரவே மாட்டேன் என்று அப்படியே விட்டுவிடுகிறாய். உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், ஒரு விஷயத்தின் உனக்கு குறிக்கோள் இருக்கிறது என்றால் அதை செய். மற்றபடி தேவையே இல்லாமல் சில விஷயங்களில் இறங்காமல் இருப்பது, அதான் உனக்கு பிடிக்காமல் இருக்கிறது பற்றியா, அந்த விஷயத்தில் எல்லாம் இறங்காமல் இருப்பது தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயமாகும். உன்னுடைய ஆசைகள் என்னவென்றால், அது நான் சரியாக சொல்கிறேனா என்று பார். சரி என்றால் சரி என்று சொல். வாழ்க்கையில் இப்பொழுது தேவைக்கு பணம், அதற்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி. பேச்சை கேட்காத வாழ்க்கை துணை பேச்சை கேட்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் உடம்பு எப்பொழுதும் நலமாகவே இருக்க வேண்டும். இது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல். சரிதானே? உண்மை என்றால் உண்மை என்று சொல். இல்லை சாயே, இல்லை, நான் இன்னும் நிறையாக கேட்டேன், இல்லை, நீங்கள் சொன்னது எதுவுமே இல்லை என்றால் இல்லை என்றும் சொல். புரிகிறதா? ஏனென்றால் உன்னுடைய மனதில் இருப்பதை தான் நான் சொல்கிறேனே தவிர என்னுடைய மனதில் இருப்பதையா சொல்கிறேன்? எனக்கு முழு எண்ணமும் முழு சிந்தனையும் உங்கள் மீதுதான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களுக்கு சரியாக இருக்குமா என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். மற்றபடி உங்களை பற்றிய எண்ணம் மட்டும்தான் எனக்கு தவிர என்னை பற்றிய ஒரு எண்ணம் கூட எனக்கு கிடையாது. ஏனென்றால் என்னை பார்த்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சரிதான், என்னை பார்த்து பார்த்து வழிபடுகிறீர்கள். சாய்க்கு என்ன பிடிக்கும், சாய்க்கு இந்த விஷயம் பிடிக்குமா, அந்த விஷயம் பிடிக்குமா, இதை பிரசாதமாக வைக்கலாமா, அதை பிரசாதமாக வைக்கலாமா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீர்கள். உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் இன்னும் செய்ய வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அந்த அளவுக்கு நீங்கள் என்னை அதிகமாக இன்பத்தில் நீங்கள் ஆழ்த்தி சந்தோஷப்படுத்துகிறீர்கள். கவலை என்பது வாழ்க்கையில் இருக்கவே கூடாத ஒன்று. முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா தங்கமே? வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயத்தை செய்கிறீர்கள்.
அது செய்ய முடியாமல் போய்விட்டது. நீங்கள் செய்யும் விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, ஆனால் அது நடத்த முடியவே இல்லை என்றால் பொறுமையாக இருந்து ஒரு காலகட்டம் வந்த பிறகு அதை நடத்த வேண்டும். இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆகிவிட்டது, எனக்கு அதனால் கஷ்டங்கள் தருகிறது என்றால் தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதை கஷ்டத்தை தருகிறது என்றால் ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். அதுவே உங்களுக்கு பிடிக்கிறது, அது சில கஷ்டத்தை தருகிறது என்றால் அது தற்காலிகமான கஷ்டம்தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு போராடுங்கள். இந்த உலகத்தில் எதுவுமே போராடாமல் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் சரிதான், போராடினால் மட்டும்தான் கிடைக்கும். காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய ஒரு ஆளாக நான் மாற்றுவேன். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் உங்களை மிக மிக சந்தோஷப்படுத்தி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அற்புதமாகத்தான் இந்த சாய் தருவேனே தவிர உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்பது கிடையவே கிடையாது. உன்னை பார்த்து சிலர் பொறாமைப்படலாம், சிலர் பாவப்படலாம். ஆனால் பொறாமைப்படுபவர்களையும் எடுத்துக்கொள்ளாதே, பாவப்படுபவர்களையும் எடுத்துக்கொள்ளாதே. உன்னை பாராட்டி பேசுகிறார்கள் பார், அவர்களையும் எடுத்துக்கொள்ளாதே. ஏனென்றால் பாராட்டி பேசும் பொழுது அது தலைகணமாக மாறிவிடும். அதுவே உன்னை ஒருவன் பாவமாக பேசுகிறான் என்றால் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வாய். அவனுடைய நான் கீழே தானே இருக்கிறேன், அதனாலதான் அவன் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தி பார்க்கறான், கஷ்டப்படுத்தி பேசுறான், பாவங்கிற ஒரு வார்த்தைய என் மேல வைக்கிறான் அப்படிங்கிறதை விட்டுடு. கஷ்டம் ஒரு நபர் உன்னை பாவம் என்று சொன்னால் அதை நினைத்து வருத்தப்படாதே. நீ அதிர்ஷ்டசாலி என்று சொன்னாலும் அதை நினைத்து நீ சந்தோஷமும் படாதே. எதுவாகவே இருந்தாலும் அமைதியாக இரு. நான் எல்லோருக்கும் சொல்வது, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாவிட்டாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரிதான், ஒரே மாதிரி இருங்க. அதுதான் உங்களுக்கு நிலைக்க வைக்கும். சிலரை பார்த்தாயானால் பணம் வந்த பிறகு எங்கு எந்த விஷயம் இருக்கிறது என்று தெரியாமல் கால் கை புரியாமல் ஓட ஆரம்பித்து விடுவார்கள். மற்றவரை அதுவரைக்கும் அவனுடைய நிலைமை என்னவென்றே தெரிந்து கொள்ளாமல் பணம் வந்த பிறகு நம் தான் இந்த ஊருக்கே ராஜா என்கின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னிடம் பணம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை என்ன செய்வது என்று உனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லைதான். அதே போலத்தான் நீ பணம் வந்த பிறகும் அதே மாதிரிதான் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆடம்பரம், எந்த ஒரு தேவையில்லாத பேச்சு, அதனால் மற்றவர்களுக்கு மன கஷ்டப்படுவது எதுவுமே இல்லாமல் இரு. நீ உன்னுடைய வாழ்க்கைக்காக உழைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கிறது என்றால் அதை வைத்து சந்தோஷப்பட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னுக்கு கொண்டு போ. உன்னை பார்த்து சிலர் சொன்னார்கள் பத்தியா, பாவம் என்று, அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று. அதெல்லாம் மற்றவருக்கு பயன்படுத்தாதே. நீ என்னிடம் என்னென்ன கேட்டாயோ அது எல்லாம் உன்னை தேடி வரும், சீக்கிரமாக வரும். உன்னுடைய காலகட்டம், அதாவது உன்னுடைய அழகான காலகட்டம் இது. இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரும் காலகட்டம். நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்கள் உனக்கு மன உளைச்சலை தந்திருக்கிறது. மன உளைச்சல் என்றால் என்னவென்றால் வாழவே வேண்டா என்ற ஒரு எண்ணம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அந்த எண்ணத்தை எல்லாம் முறியடித்து உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று நீயே சொல்லி சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை இந்த சாய் கொண்டு வந்து உன் மீது சேர்ப்பேன். நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை இன்பம் என்பது அள்ளி அள்ளி தான் கொடுப்பேன். எதுவுமே கிள்ளி கொடுப்பது இனிமேல் கிடையாது. அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். சிரித்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக காலம் முழுவதும் எனக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லாவற்றையும் சாய் தந்திருக்கிறார் எனக்காக என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நானே தருவேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.